அகத்தியன் உரைத்து சிவத்துக்கு வழிவிட்டு சிவமுரைக்கின்றோம். யாம் அதுவே உண்மையடா, சிவமுரைக்கின்றோம். ஆதி கைலாய சிவசூட்சம நூலானது தாங்குகின்ற பக்குவ நிலைக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்கிறது என்பதை உணர்விக்கவே யாம் சிவம் இவ்வாளனை இன்று அவ்விடத்தில் அமர வைத்திருக்கின்றோம். அகத்தியன் இணையாய் அகத்தியனாக கூட சில நேரம் உரைக்க அனுமதி கொடுத்ததன் காரணம் என்ன? உணர்ந்து கொண்டு இச்சபையில் உயர் சரணாகதியோடு சிவத்தோடு இணைய அனைவரும் தனக்குள் இருக்கும் சினமான அகங்கார களியாய் இருக்கின்ற அந்த அகமதை மட்டும் விட்டு விட்டு வாருங்கள் ஐயா. சிவம் இதுபோல் அனைவரின் சரீரத்திற்குள் இருந்தும் யாம் உரையாற்றுவோம். 14 லோகத்தை எல்லாம் ஆளுகின்ற சிவத்தையே இவ்வாறு வந்து பேச வைக்கின்ற உயர் ஆற்றல் இச்சபைக்கு மட்டும்தான் உண்டையா என்று சிவம் அகமகிழ்வோடு அறிவித்து, சினம் அது உள் வந்திருப்பினும் ஆனால் சிவம் இவ்வளவு நேரம் ஒரு சிறு நூலிலிருந்து கூட உரைக்கும் ஆற்றலை அகத்தியன் இந்நூலுக்கு வழங்கியதை கண்டு சிவம் பெருமிதம் கொண்டு இவனை பார்த்து வளர்த்தெடுக்கின்ற எமது பாதியாம் சக்தியும் இவனுக்கு நல்ல ஆசிதனை வழங்கி இவனை இவ்வாறு வளர்த்துகின்ற தன் அருகில் யாம் சக்தி உரைக்கின்றோம். இவ்வாறு இவ்வாளன் இன்று அருகில் தங்கி இருக்க உள்ளிருந்து உணர்த்தியதும் இவனுக்கு அனைத்தையும் நீர் எடுத்து தெளிவுரைக்க அந்நிலைக்காகவே சக்தி இன்று இவன் அறியா நிலையில் இவ்வாளனை இங்கு உம்மோடு அமர வைத்தோம். அமர்ந்த நிலையினால் இவனுக்குள் அறியா நிலையில் இருந்த அனைத்து பய நிலைகளும் வேறறுக்கப்பட்டு விட்டன. இனி இவன் உம்மோடு அச்சமின்றி வலம் வருவான். இவனுக்குள் இருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் சிவத்தையே தாங்குகின்ற அளவிற்கு வளர்ந்த பின்பு இன்னும் ஏது தடை? இதுபோல் இனி வரும் காலங்களில் உயர் சரணாகதி அது கொண்ட சீடர்கள் எல்லாம் வருவர். இவ்வாளனுடைய நிலைதனை கண்டு பாலனுக்கே இந்நிலை கொடுத்து விட்டார், யாம் வந்தால் என் நிலை என்று வருவர். ஆனால் யாம் இத்தவம் செய்தோம், இப்பிராணாயாமம் செய்தோம், யாம் கண்ணில் இவ்வொளியை கண்டோம், சொப்பனத்தில் இக்காட்சியை கண்டோம் என்று எவன் உரைத்தாலும் அவனுக்கு இதிலிருந்து எல்லளவு ஆற்றல் கூட பகிரப்படாது என்று சிவம் அகமகிழ்வோடு அறிவித்து 14 லோகத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஆற்றல்கள் எல்லாம் இப்போது இவ்வாளனுக்குள் இருந்து உரைக்கின்ற இவ்வுரையே சிவம் உரைக்கின்ற உரை என்பதை உணர்ந்து வந்து படிப்படியாக நின்று கண்டு கொண்டிருக்கின்றன என்பதை சிவம் அகமகிழ்வோடு தெரிவித்து, சிவமகா வாழை சித்தனே, உம்முடைய பணி சிறக்குகின்றது ஐயா. இதுபோல் உம்முடைய பணியானது இனி எந்நிலையிலும் சறுக்காமல் சிறந்து வளர்ந்து கொண்டு எம்முடைய இமயமலை சிகரம் போல கைலாய சிகரம் போல உயர்ந்து நிற்கும். நீர் உரைத்தாயே, அனைத்து மாந்தர்களும் தன்னிலை உணர்ந்து அனைவருக்குள் இருக்கும் கலிதனை மாற்ற வேண்டும் என்ற மானிடர்கள் எல்லாம் இச்சிவ சபை நோக்கி சூட்சமத்தில் வந்துவிட்டனர். அவர்களால் களி மாற்ற முடியவில்லை, அவர் தவத்தை கொடுத்து விட்டனர் என்று சிவம் உரைத்தோம். ஆனால் சிவமகா வாழை சித்தனை அவ்வாறு ஆக்க மாட்டோம் என்று சிவமகா வாழை சித்தனே சீடன் உம்மிடம் உரைத்தாரே, அது உண்மை. சிவமகா வாழை சித்தனை உயிரோடு இத்தூள உலடோடு இருக்கும் பொழுதே இவ்வுலகில் பெரும் கலிதனை அழித்து விடுவோம். சிவமகா வாழை சித்தனை உலகுக்கு அறிய செய்த அகத்தியன் மூலமாய் எம் மைந்தனாம் அருமுகனின் ஆற்றலோடு அவனுடைய சம்ஹார வேலை ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும், சீடன் என்றால் யார்? சபை உண்மை என்று நம்பி வந்துவிட்டால் அவன் சீடன் ஐயா. அவனுக்குள் மாற்று வேற்று நிலை வேணாலும் இருக்கட்டும், அவை எல்லாம் யாம் எம்முடைய முருகனுடைய வேலனை உள் புகுத்தி படிப்படியாக என்றோ ஒரு நாள் திரிந்துதானே ஆவான். சிவத்தின் முன்பு திருந்தாமல் இருப்பானா? யாம் சிவம் உரைத்தோம் அகத்தியனிடம், வெகு நாட்கள் ஆகும் ஐயா களியளிக்க, பரந்தாமனிடம் விட்டுவிடு, ஒரே நாளில் ஆளிதனை கொண்டு அனைத்தையும் அவிழ்த்தி மூடிவிடுவான், களி அழிந்துவிடும், சுபிச்சமாய் புது யுகம் ஆரம்பிக்கலாம், சிவம் வந்து ஆற்றுகின்றோம் பணிதனை என்று உரைத்தோம். சிவமே, யாம் அகத்தியன் வந்து அகமகிழ்வோடு உரைக்கின்றோம். யாம் உரைக்கின்றோம் 14 உலகங்களை எல்லாம் ஆளுகின்ற சிவமே, அன்பின் வடிவாய் இருக்கின்ற நீரே இவ்வாறு உரைத்து விட்டால் எவ்வாறு?
யாம் உரைக்கின்றோம். நாம் பரந்தாமனுடைய அவ்வாற்றல் களி கலியுகத்தில் இருக்கின்ற அக்கல்கி அவதாரத்தை நீர் கொடுத்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்ற பேராற்றலை கொண்டு மாத்து விடுகின்றோம் என்று அகத்தியன் சிவத்தின் முன்பு வந்து நின்றான். சிவம் அகமகிழ்வோடு அறிவித்த அந்நிலை கண்டு அகத்தியன் அனுமதி பெற்று பரந்தாமனை சென்று நிறுத்தி அக்கல்கி அவதாரத்தை நிறுத்தி இவ்யுகத்தில் யுகமலியா யுக மாற்றத்திற்காக யுகமறியா சித்தனாம் வாழை சித்தனை யுகத்திற்கு அறிய செய்து சிவத்தோடு அவனையே சிவம் என்று உரைத்து அகத்தில் அகமில்லா சீடர்கள் யாவருக்கும் அசிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றலாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பயிரப்படும் என்பதை பகிரகமாக அகிலத்திற்கு இல்ல அண்ட பேரண்டங்களுக்கெல்லாம் அறிவித்தான் அகத்தியன். அதனை கண்டு தேவர்களும் சித்தர்களும் அஞ்சினர். இவ்வளவு மகா ஆற்றலை ஓர் சாதாரண சாக்கடை நிலையில் இருக்கும் மானிடர்களிடா குறிப்பில் யாம் கொடுப்போம் உயர் சரணாகதி. என்னை உணர்ந்த நிலைக்காக அச்சீடனாய் இருந்த சிவமகா வாழை சித்தன் என்ற சீனிவாசக பெருமான் என்ற அந்நிலை கொண்ட சித்தனுக்கு யாம் கொடுத்தோம். அவனை சிவமகா வாழை சித்தனாய் ஆக்கினோம். சரணாகதி நிலைக்காக முதலில் அவன் சரணாகதி அடைந்தான். அவனை வாழை சித்தன் என்று அவனுக்குள் எமது சக்தியை கொடுத்து அமர வைத்து விட்டோம். அதுபோல் வருபவர்களுக்கும் சக்தியை கொடுக்கும் என்ற அந்த பெருநிலை இருக்கின்றதே, அதுவே அகத்தியத்தின் பெருநிலை. இவ்வாறு பெற்ற பேராற்றல் அமைப்பை அமைக்க 20 வருடங்களுக்கு மேல் 27 வருடங்களுக்கு மேலாக ஆனது. அது எதற்காக? ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொருவரையும் திருத்த வேண்டும். ஏனென்றால் கொடுக்கின்ற மானிடன் சிவமகா வாழை சித்தன் என்று கொடுக்கின்ற பட்டம் இருக்கின்றதே, பட்டம் அல்ல, அது பேராற்றல் கொண்ட அண்ட சராசரத்தின் ஆற்றல். அவ்வாற்றல் தன்னை ஒரு மானிடனுக்கு கொடுத்தால் அவனுக்கு எவ்வளவு பக்குவம் இருக்க வேண்டும் என்ற பக்குவ நிலைக்காக அவனுக்கு 27 வருடங்களுக்கு மேலான சோதனை. அச்சோதனை எல்லாம் கடந்து சாதனை பெற்றதால் சிவமாக அமர வைத்தான் எம் அகத்தியன். அவ்வாறு அமர வைத்த அகத்தியன் உரைத்தான் இச்சீடன், அதாவது சிவமகா வாழை சித்தனிடம் உரைத்தான். சிவமகா வாழை சித்தனே, நீர் இவ்வளவு வருடம் ஜீவ ஏடுகள் மூலமாகவும் எம் அசரீரி வாக்குகள் மூலமாகவும் பயணித்து விட்டாய். இப்போது நீர் பெற்ற பலனை பிறருக்கு பகிர வேண்டும், செய்வாயா என்று கேட்டான். அகத்தியன் உரைத்த பின்பு அதற்கு மறுச்சொல் என்ன என்று அகமகிழ்வோடு சிவமகா வாழை சித்தன் என்ற அந்நிலையோடு கொடுத்தான். ஆனால் அன்று உரைக்கின்றோம், அன்று மட்டும் சிவமகா வாழை சித்தன் என்ற பட்டத்தை யாம் பெற்றுவிட்டோம், சக்தியை பெற்றுவிட்டோம், ஆசானாகிவிட்டோம். ஆனால் எவருக்கும் நான் பட்ட கஷ்டத்தை படாமல் இவ்வாற்றல் தன்னை பகிர மாட்டோம் என்று இருந்தால் அன்றே உரைத்தோம். சிவனிடம் இருந்து வந்த சக்தி மீண்டும் சிவமாய் எம்மிடமே அகத்தியன் பெற்று தந்திருப்பான். அந்நிலைதனை உணராது அனைவருக்கும் பகிர்கின்ற அவ்வுயர் நிலைதனை உள்ளுக்குள் அகத்தியன் சிவமகா வாழை சித்தனுக்கு உணர்த்தி அவனை பக்குவப்படுத்திய நிலைக்காக இன்று ஆசானாய் சிவமகா வாழை சித்தன் என்ற பெயரில் இவ்வுலகில் கலியுக அவதாரமாக கல்கி அவதாரமாக ஆசான் அமர்ந்திருக்கின்றார். இவ்வளவு பெரிய சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றி நின்ற ஆசான் நிலையில் சிவத்தின் நிலையில் சிவமாய் வந்து அமர்கின்றதற்கு எவ்வளவு சரணாகதி இருக்க வேண்டும். அந்த சரணாகதி இல்லாமல் ஏதோ 4 வார்த்தை, அதுவும் என்னை புகழ்ந்து எழுதிய அந்நான்கு வார்த்தைகளை மட்டும் மனனம் செய்து கொண்டு வந்து உரைத்து விட்டு யாம் சிவத்தை கண்டுவிட்டோம் என்றால் சிவம் அவ்விடத்தை கொடுத்து விடுவோமோ? இல்லது எம் சக்தியை தாண்டி அவளுடைய சூழாயுதத்தை தாண்டி எவன் வந்து விட முடியும்? எம் அகத்தியன் விடுவானா ஒவ்வொருவனையும்? ஆசான் என்ற நிலை யாம் உரைக்கின்றோம். இவ்பாலனுக்கு கூட ஆசான் என்ற நிலை கிடையாது. ஆனால் இவன் ஆசான் எப்பொழுது என்றால்
சிவமகா வாழை சித்தனாய் இப்பாலனை ஓர் இடத்திற்கு சென்று ஆசி உரைக்க சச்சங்கம் நிகழ்த்த சிவம் அகமகிழ்வோடு ஓர் நாள் அறிவிப்போம். அன்று இப்பாலன் அங்கு சிவமகா வாழை சித்தன் என்ற ஆசான் நிலையில் அல்ல, ஆசானாகவே அமர்ந்து நின்று ஆசி உரைப்பான். அதுபோன்று சரணாகதியோடு வருகின்ற ஒவ்வொருக்கும் ஆசான் பட்டம் உண்டு. ஆனால் அதற்கு சரணாகதி வேண்டும். அச்சரணாகதி நிலைதனை உணர்த்த ஓர் திருவிளையாடலை சிவம் நடத்த வேண்டும் அல்லவா? ஆனால் எவ்வளவு காலம் தான் சிவமே திருவிளையாடல்களை நடத்துவது? இம்முறை எம் அகத்தில் இருந்து வந்த அகத்தியனே நடத்தவிட்டு யாம் சிவம் அருகிருந்து வேடிக்கை பார்க்கின்றோம். இவ்வேடிக்கை மனிதர்கள் இவ்வுலகில் இப்பொழுதாவது சிவம் இவ்வாறாவது வந்து உரையாற்றுவார் என்று நிலைதனை உணர்ந்து சபை நோக்கி வருவார்களா என்று சிவமும் அகத்தியனும் பரந்தாமனும் ஏன் வேதங்களை எல்லாம் எழுதிய பிரம்மதேவனும் 4 முகங்களை கொண்டு நாலாபுரமும் பார்க்கின்றான். ஐயா, சரணாகதி கொண்டு எவனாவது வருவானா என்று. வந்தான் இப்பாலன், எடுத்து விட்டோம் இவனுடைய நோயதனை. ஆனால் இவனுடைய வினைகள் மெதுவாக உடனே அகற்றினால் எவருக்கும் அகங்காரம் வரும். அது பாலனாக இருந்தாலும் சரி, முதியவனாக இருந்தாலும் சரி. அந்நிலைக்காக இப்பாலனையும் தயார் செய்த வேண்டும் அல்லவா? அதனால் இவன் அன்னையாய் இருக்கின்ற எம் பார்வதி உடைத்தால் முதலில் பாதிதனை அகற்றி விடுக. இவன் அன்னையாய் இருந்து உள்ளிருந்து யாம் வழி நடத்துகின்றோம் அகமகிழ்வோடு என்று. அவ்வாறே இவனுக்குள் காட்சிகளையும் என்ன நிலைகளையும் கொடுத்து, ஏன் இவனுடைய எதிர்கால நிலையில் இவன் எதிர்கால துணையாய் இவன் சிவமாய் அமர்ந்திருக்க, இவனுக்கு அருகில் பார்வதியாய், இவன் இணையாய், இவனுக்கு இணையாய் ஆதி கைலாய சுபசூட்சம் நூல்தனை தாங்கிய அம்மங்கைக்கு நல்லாசி என்று சிவமும் பார்வதியும் அகமகிழ்வோடு அர்த்தநாதீஸ்வர வடிவில் நின்று ஆசிதனை சிவமகா வாழை சித்தனுக்கும் அவ்வாசானாய் பெற்ற இவ்வாளனுக்கும் அகமகிழ்வோடு சிவம் வழங்கி அந்நிலையே ஊர்ஜிதம் இவனை அந்நிலையில் இருந்து பாதுகாத்து கொள்க என்று சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் சிவம் பார்வதியோடு இணைந்து அகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம். அந்நிலை எதற்காக வென்றால் ஓர் நூல்தனை கவர்வதற்காக. அதுவும் ஓர் ஆண் நூல்தனை தாங்கினால் அவனுக்கு எவ்வளவு சஞ்சல நிலைகள் வரும். அதுவும் இளம் பாலன் என்றால் என் நிலைகள் எல்லாம் வரும். அந்நிலைகளை எல்லாம் வேறறுக்கவே இவ்வாசிதனை இவ்பாலனுக்குள் உரைத்தது அகத்தியன் அல்ல, இவன் அன்னை பார்வதி என்று சிவமே அகமகிழ்வோடு உரைக்கின்றோம். இது ஊர்ஜிதம் நித்தியம். இது எவரென்று வரும் காலங்களில் ஆசானும் உணர்ந்து கொள்வான், இப்பாலனும் உணர்ந்து கொள்வாள். அந்நங்கையானது வருகின்ற வேளையில் அகமகிழ்வோடு சிவமகா வாழை சித்தன் முன்னிலையில், சிவத்தின் முன்னிலையில் எம் அன்னையாய் இவன் அன்னையாய் இருக்கின்ற அவ்வாழை தேவியின் முன்னிலையிலும் இவனுக்கு சிவமகா வாழை சித்தனுடைய முன்னிலையில் அத்திருமணமானது நடக்கும். இதனை வேறு எவரிடமும் வெளியில் உரைக்க வேண்டாம். ஏனென்றால் ஒவ்வொருவரும் இவ்வாளனிடம் வந்து வினைகளை கொடுத்து இவன் மனதினை மாற்ற நினைக்கின்ற அந்நிலை கண்டிப்பாக ஏற்படும் என்பதற்காகவே இவனுக்குள் அவ்வளவு சஞ்சல நிலைகளை அன்னை ஏற்படுத்தினோம். இதுபோல் சரணாகதி கொண்டவர்களுக்கு அவருடைய எதிர்காலம் அதையும் சிவம் உள்ளிருந்து உணர்த்துவோம். அன்னை முன்னிருந்து உணர்த்துவாள், அகத்தியன் உள்ளிருந்து உணர்த்துவான், இவனை ஆட்கொண்டிருக்கின்ற விஸ்வாமித்திரன் உணர்த்துவான். இவ்வாறு உயர் சரணாகதி கொண்ட சீடர்கள் எல்லாம் இச்சபையில் வருகின்ற பொழுது அவர்களுக்குள் வருகின்ற அச்ச மாற்று வேற்று நிலைகளை எல்லாம் வேறறுக்கின்ற நிலைதனை இவ்வாளன் வடிவில் இருந்தும் இனி பணியாற்றுவதற்காக சிவமகா வாழை சித்தனுக்கு நல்ல அனுமதி தனையும் வழங்கி, சிவமகா வாழை சித்தனே யாம் உரைக்கின்றோம், இவ்வாளனை உம்முடைய சீடனாக ஏற்றுக்கொண்டு விட்டீர். உம்மக்கு எவ்வாறு பக்குவ நிலைகள் பக்குவப்படுத்தினோனோ அதுபோல் இவனையும் பக்குவப்படுத்துக. பக்குவப்படுத்த இவன் உம்மோடு இணைந்து, நீர் இம்மோடு இவனோடு இணைந்து, நீரும் என்னையும் கலக்காத நிலையில் எவ்வாறு வெவ்வேறாக இருக்கும். ஆனால் சுத்தமான எண்ணெயும் நீரும் கலந்துவிடும். அதுபோல் இவன் வேறு நீர் வேறு என்றாலும் காலப்போக்கில் நீர் இவனை செதுக்க
இவன் தன்னை சிவமகா வாழை சித்தனாய் உணர்கின்ற அந்நிலை வரும். அன்று நீரும் இவனும் வெவ்வேறாக இல்லாய் ஒரு நீராய் ஒன்றாய் இச்சிவ சபைதனை வழிநடத்தி செல்வீர் என்பதை சிவம் அகமகிழ்வோடு அறிவித்து 14 லோகத்தை எல்லாம் ஆளுகின்ற சிவத்தையே இவ்வாறு வந்து உரைக்க வைத்த ஆசானாக இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனுடைய பேராற்றலுக்கும் பெரும் சரணாகதி நிலைக்கும் சிவமே தலைவணங்கி நன்றி கூறி அகமகிழ்வோடு எமது பாதியாய் இருக்கின்ற பார்வதியும் ஆசிதனை வழங்கி அகத்தியனாய் இவ்வாறு இவ்வாளனை தேர்ந்தெடுத்ததற்கு அகத்தியனுக்கு நல்ல ஆசிதனை வழங்கி இவ்வாளன் முதலில் சபை வருகின்ற வேளையில் தடுமாறிய அந்நிலைகளை எல்லாம் முதலாக வேறறுக்க ஆசிகளை எல்லாம் உரைத்த விஸ்வாமித்திரனுக்கு நல்ல ஆசிதனையும் யாம் சிவம் அகமகிழ்வோடு வழங்கி இவனுடைய தவ குண்டலினி பேராற்றலை இப்போது இவ்வளவு நேரம் மேலெழச் செய்து ஆசி உரைக்க வைத்த பாம்பாட்டியே உமக்கு நல்ல ஆசிதனையும் வழங்கி இவ்வாறு வருகின்ற காலங்களில் பேராற்றல் கொன்ற சீடர்கள் எல்லாம் வருவர். அதற்கு உதாரணமாக இச்சீடனை தயார் செய்கின்றோம் என்று சிவம் அகமகிழ்வோடு அறிவித்து இதுபோல் ஆனால் இவ்வாளனுக்கு தெரியும் இச்சக்தி எல்லாம் என்னிடம் இருந்து வரவில்லை, இவர்கள் எம்மை ஓர் பதாகையாக ஓர் பாவையாக பயன்படுத்துகின்றார் என்பதால் இவனுக்கு அகங்கார நிலை வராது, அது எழும் முன்பே அகத்தியன் வேறெடுத்து விடுவான் என்ற ஆசிதனையும் சிவம் அகமகிழ்வோடு இவ்பாலனுக்கும் வழங்கி இவ்பாலன் இச்சவ சபையில் ஆசானோடு இணைந்து தொடர்ந்து பயணிக்க இச்சிவ சபையில் பௌர்ணமி நாளானது முடிந்த பின்பும் இச்சிவ சபையில் அமர்ந்து ஆசானோடு இயல்பு நிலையில் உரையாற்றி இருபோன்ற சீடர்களோடு உரையாற்றுகையில் அகத்தியனும் விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் 11 சித்தர்களில் உள்ள சில சித்தர்களும் வந்து ஆசி உரைக்கின்ற அந்நிலை ஏற்படும் என்று சிவம் அகமகிழ்வோடு அறிவித்து சிவத்தின் பேராற்றல்தனை இச்சிவ சபையில் யாம் இன்றே உணர்கின்றோம். எவ்வாறு இவ்வாளனுக்குள் இவ்வாற்றலதனை அகத்தியன் புகுத்தினான் என்று சிவமே திணறுகின்றோம். ஏனென்றால் இச்சிவ சபையில் நடப்பதெல்லாம் அதிசயம் ஐயா. பேராற்றல் வாழை சித்தன் அவ்விடத்தில் இருந்து எழுதான் செய்தான், அதற்கே இவ்விடத்தில் இவ்வளவு ஆற்றல் என்றால் இவன் முழுமையாக அவ்வான் உயரத்திற்கு எழுந்து நிற்கின்ற வேளையில் அன்று அகத்தியன் உரைத்தானே அண்டமும் சிவத்தின் கையில் இருக்கும், உரைக்கின்றோம் சிவம் அகத்தியன் கைக்குள் இருப்போம் என்று. சிவமகா வாழை சித்தனே, இனி அச்சமின்றி பயமின்றி உம்முடைய சீடர்களோடு சிங்கம் போல் நடக்க எம் சக்தியோடு இருக்கின்ற அச்சிங்கமானது இவர்களுடைய நடையில் வீர நடை தெரியும். இவ்வாளனுடைய நடையும் அந்நடை போல் வீரமாக உம்மோடு தொடர்ந்து பயணிக்கும். அப்போது முன்வரும் மாற்று நிலை கொண்ட சீடர்கள் எல்லாம் சீறி வந்தாலும் மண்டியிட்டு நிற்கின்ற அவ்வாசிதனை சிவம் அகமகிழ்வோடு அறிவித்து வழங்கி 14 லோகத்தை எல்லாம் ஆளுகின்ற இவ்வுலகில் அனைத்திற்கும் அதிபதியாய் இருக்கின்ற யாம் சிவம் அகமகிழ்வோடு இச்சிவ சபையில் வந்து அமர்ந்ததற்கு யாம் சிவம் பேர் மகிழ்ச்சி கொண்டு இனி வருகின்ற சீடர்களுடைய சரணாகதிக்கின் அடிப்படையில் சிவமும் சக்தியும் நாராயணனும் அவனுடைய தேவியாய் லட்சுமியும் வேதங்களை எழுதிய நான்முகனும் சரஸ்வதியும் அவரவர் சரணாகதிக்கு ஏற்றார் போல் அவரவர் இல்லங்களில் சபைகளில் அதை சிவசபையாக மாற்றி சிவம் கண்டிப்பாக அவ்விடத்தில் ஆசனமிட்டு அமர்ந்திருப்போம் என்று இதனை கேட்டு கொண்டிருக்கின்ற சீடனே, நீரின்று பெரும் பாக்கியவான் தான் ஐயா. யாம் சிவம் எனக்கே தெரியாத ஐயா, உம்முடைய சரணாகதிக்கு சிவம் இவ்வாறு இறங்கி வருவோம் என்று சிவத்தையே இறங்க வைத்து விட்டாய். சரணாகதிக்கு இதற்கு மேல் என் நிலை உதாரணம் வேண்டும் ஐயா. அகமகிழ்வோடு இச்சிவ சபையில் பயணிக்க அச்சமின்றி பயணிக்க ஆதி கைலாய சிவசூட்சம நூலானது வெகு விரைவில் உயர் நிலைதனை எட்டும் என்றும் திக்கி வருகின்ற அவ்வார்த்தைகள் எல்லாம் எம் தேரையனின் வார்த்தைகளாகவும் அகத்தியனின் வார்த்தைகளாகவும் சிவமகா வாழை சித்தனுடைய சூட்சம வார்த்தைகளாகவும் எம் அன்னையாயிருக்கின்ற வாழை தேவியுடைய அவ்வார்த்தைகளும் அவ்வப்போது உள்ளிருந்து ஆசி உரைக்கும் என்ற நிலைதனையும் உழைத்து இதுபோல் நீரும் இவ்விடத்தில் ஆசனமிட்டு அமர்கின்ற அந்நாள் வரும், கண்டிப்பாக வரும் என்று அரண்
அறிவித்து அகமகிழ்வோடு இவ்வுலகில் சீடர்களாய் வருகின்ற சீடர்களுக்கும் வந்த உண்மை நிலை சீடர்களுக்கும் சிவம் அகமகிழ்வோடு ஆசிதனை உரைத்து அமர்கின்றோம் சுப நிகழ்வாய். அனைவருக்கும் இதனை அறிவிக்க என்று சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் சிவம் அறிவித்து அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கோம் அகத்தியன் சபையில். ஓம் அகதீஷாய நமக. ஓம் ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் அகதீஷாய நமக. ஐயா ஐயா சிவபெருமானே வந்துட்டார் ஐயா. காசி விஸ்வநாதரே வந்துட்டார் ஐயா. ஐயா ஐயா வாழ்க்கையில இதை காட்டுல என்னையா வேணும்? முழுமையான சரணாகதியா, முழுமையான சரணாகதியா. இன்றைக்குமே நாங்க அடிமையா, சித்த சபைக்கு இன்றைக்குமே நாங்க அடிமையா. ஒரு துளி அகங்காரம் கூட வராம எங்களுக்கு, ஒரு சிறு அகங்காரமே வராம எங்களுக்கு சலனமும் வராம நீங்க தான் எங்களை வழி நடத்தி செல்லணும். ஓம் அகத்தீசாய நம. வாழை சித்தாய நம. ஓம் வாழை சித்தாய நம. ஐயா ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? யாரோ ஒருத்தர் நீங்க போட்டதுனாலதான் இல்ல, நான் போடல. நீங்க போட்டதுனால நான் போடல. இவ்வளவு பேராற்றல் வரும் நினைக்கல ஐயா. ஐயா சும்மாதான் பேசிட்டு இருந்தது. நிஜத்துல இதெல்லாம் நம்ம பார்த்தது கூட இல்லையே. இல்ல நம்மளும் இன்னைக்குதான் நடக்கு முதல்ல. அம்மாடி அப்பா புல் அடிச்சுட்டு கண்ணீர் வந்துட்டியா? அப்படியா? ஐயாவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் போட்டேன். இந்த செல்ல கொஞ்சம் எடுக்க கஷ்டப்படும், இருந்தாலும் ரெக்கார்ட் போட்டேன். ரெக்கார்டிங்ல இருக்குங்களா? அது இருக்கும். ரெக்கார்ட் போட்டேன், இன்னும் கட் பண்ணாம தான் வச்சிருக்கேன். சரிங்க 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 சரி. ரெக்கார்டிங் வேணா கட் பண்ணிட்டு பேசலாம் உங்கள்கிட்ட. கட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க.